உணவு பிரியர்களுக்கு ஓர் அதிர்ச்சி செய்தி. எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மயோனைஸ் தமிழ்நாட்டுல பேன் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ஓராண்டுக்கு இதை எந்த கடைகளிலுமே விற்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பு விடுத்திருக்கு. இந்த காரணத்தினாலதான் மயோனைஸை பேன் செஞ்சாங்களா? அரசு சொல்லக்கூடிய காரணம் என்ன? அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஷவர்மா உட்பட அசைவ உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்கூடியதுதான் மயோனைஸ். அசைவம் மட்டும் இல்லாம பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியான சைவ உணவுகள்லயுமே இந்த மயோனைஸ் பாத்தீங்கன்னா அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. பச்சை முட்டையில இருந்து இந்த மயோனைஸ் தயாரிக்கப்படுறதா சொல்லப்படக்கூடிய சூழல்ல இதுக்குதான் இப்போ தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடையானது ஏப்ரல் 8ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஓராண்டுக்கு இந்த மயோனைஸ்க்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கடைகள்ல இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல உடல்நல பாதிப்பு இதனால ஏற்படுது அப்படின்னு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடைகள்ல சரியான முறையில இத உருவாக்குறது இல்ல, அப்படி உருவாக்குனாலும் அதை முறையா பராமரிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்காம். இத முறையா பாதுகாக்கல அப்படின்றதுனால இதுல இருந்து சில பாக்டீரியாக்கள் உருவாகுதாம். குறிப்பா சல்மோனெல்லா அப்படின்ற பாக்டீரியா உருவாகுதாம். இதனால உடல்நல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமா தான் இதுக்கு தடை விதிச்சிருக்கிறதாகவும் இந்த தடையானது அடுத்த ஓராண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.